ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட டிசம்பர் 5 ரிலீஸ் ஆக போற தெலுங்கு பேன் இண்டியன் படம் தான் புஷ்பா 2. இந்த புஷ்பா 2 பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்தியா மட்டும் இல்லாம நிறைய ஓவர்சீஸ் கண்ட்ரிலயும் இருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு பெரிய ரெக்கார்ட் ஓப்பனிங்கை செட் பண்ணி அசால்ட்டா 1000 crore மேல கலெக்ஷன் பண்ற லெவலுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் கண்டிப்பா ஒரு பெரிய ஓப்பனிங்கை செட் பண்ணும். ஆனா 1000 crore மேல அசால்ட்டா கலெக்ட் பண்ண முடியுமாங்கிற வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு 400 கோடி கிட்ட கலெக்ஷன் வந்தது. அவ்வளவு பெரிய கலெக்ஷன் இந்த படத்துக்கு வந்ததுக்கான ஒரு பெரிய ரீசனே இந்த படத்துடைய சாங்ஸ் தான். அந்த படத்துல இருந்து வந்த எல்லா சாங்ஸ்மே எல்லா லாங்குவேஜஸ்லயும் பெரிய ஹிட். ஆனா அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த புஷ்பா 2ல இப்ப மிஸ் ஆகுது. இது வரைக்கும் புஷ்பா 2ல இருந்து 3 சாங்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 3 சாங்ல சூடான சாங்கை தவிர மற்ற 2 சாங்கும் அந்த அளவுக்கு பெரிய இம்ப்ரெசிவா இல்ல. அண்ட் இன்னொரு பெரிய மைனஸா நான் இந்த படத்துல பாக்குறது இந்த படத்துடைய ரன் டைம் தான். ஸோ புஷ்பா 2 உடைய ரன் டைம் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 3 hours 21 minutes டோட்டலா இந்த படத்துடைய ரன் டைம். அதுவும் இப்ப இருக்கிற ஆடியன்ஸ்லாம் 2 மணி நேரம் 40 நிமிஷம் படம்னாலே அவ்வளவு கடுப்பாகிறாங்க. இந்த படத்தோட ரன் டைம் 3 மணி நேரம் 21 நிமிஷம். எனக்கு தெரிஞ்சு புஷ்பா 2 உடைய ஒரு பெரிய மைனஸா இந்த படத்துடைய ரன் டைம் தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 நாள் கழிச்சு நாங்க ஒரு 20 நிமிஷம் படத்தை ட்ரிம் பண்ணிட்டோன்னு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. என்னதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸா தெரிஞ்சாலும் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த படத்துக்கு ரொம்பவே பிளஸ்ஸா தெரியும். அதுல ஒரு முக்கியமான விஷயம் இந்த படத்தை இவங்க எடுத்த விதம் தான். இது ஒரு தெலுங்கு படமா இருந்தாலும் இந்த படத்தை பேன் இண்டியா லெவல்ல ரீச் பண்ண வைக்கணுன்றதுக்காக நிறைய நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் போய் பயங்கரமா ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா நம்ம இந்தியன் சினிமாவில் மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் வந்து நார்த் இந்தியாவில் தான் இருக்காங்க. அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுற விதத்தில் பண்ணணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் புஷ்பா 2ல பண்ணியிருக்காங்க. எதுக்காக நார்த் இந்தியாவில் உள்ள ஆடியன்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணணும்னா அங்கே தான் ஒரு பெரிய கலெக்ஷன் தேவைப்படும். நம்ம தமிழ் சினிமாவில் இருந்தோ இல்லை சவுத் இந்தியன் சினிமாவில் இருந்தோ ஒரு படம் 1000 கோடி அடிக்கணும்னு நினைக்கிறோன்னா அந்த படத்துக்கு நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய கலெக்ஷன் வந்தால் மட்டும்தான் அந்த படத்தில் அசால்ட்டாக 1000 கோடியை ரீச் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட நம்ம இந்தியன் சினிமாவில் 1000 கோடி அடித்த படங்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அந்த படங்கள்ல எல்லாம் இருக்கிற ஒரு ஒத்துமை என்னன்னா ஒன்று நார்த் இந்தியாவில் உள்ள ஆடியன்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணுற விதத்தில் இருக்கும், இல்லைனா இந்தியாவில் உள்ள ஏதாவது ஒரு பொதுவான கான்செப்டை வச்சு படமாக பண்ணியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2-3 படம் சொல்லலாம்னா நம்ம RRR சொல்லலாம். RRRல அவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு காமனான கான்செப்ட் தான். நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கின கதையை தான் வந்து அவங்க ஒரு கான்செப்டாக எடுத்திருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ஆல் ஓவர் த இந்தியா வந்து நல்லாவே ரீச் ஆச்சு. அதே மாதிரி தான் கல்கியை பொறுத்தளவுக்கும் அவங்க மகாபாரதம் அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் வந்து படமாகவே எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் ஒரு காமன் கான்செப்ட் தான். ஆனால் அதே மாதிரி நம்ம KGF எடுத்துக்கிட்டோம்னா KGFல மெஜாரிட்டி ஆஃப் பார்ட் வந்து நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு காமனான விஷயத்தையோ இல்லை ஒரு நார்த் இந்தியன் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுற விதத்திலேயோ ஒரு படத்தை எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக அந்த படம் நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ண முடியுது. அதனால தான் இந்த புஷ்பா 2யோ அவங்களோட தெலுங்கு ஆடியன்ஸை கூட டார்கெட் பண்ணாமல் நார்த் இந்தியா ஆடியன்ஸை பெரும்பாலும் டார்கெட் பண்ணி இந்த படத்தை இப்படி எடுத்திருக்காங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பாகுபலின்ற ஒரு படம் கொடுத்த ஒரு இம்பாக்ட்னால ஒரு பெரிய விஷனே ஓப்பன் ஆச்சு. அந்த ஒரு விஷனை நல்லாவே யூஸ் பண்ணி அவங்க நிறைய பெரிய படங்கள் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து கடந்த 6 வருஷத்தில் நிறைய பெரிய படங்கள் வந்திருக்கு. அந்த படங்கள் எல்லாமே ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச்சாகவும் ஆகியிருக்கு. இந்த வருஷம் அவங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து கல்கி புஷ்பா 2னா அடுத்த வருஷம் கண்ணப்பான்ற ஒரு பெரிய பேன் இண்டியா படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த கண்ணப்பான்ற படம்லாம் தாண்டி ராஜமௌலியோட டைரக்ஷனில் மகேஷ் பாபு சாரோடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் ஒரு பெரிய பேன் இண்டியா படம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் இப்போவே பயங்கரமாக எகிர ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக அவங்க இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க பாகுபலி கொடுத்த ஒரு பெரிய இம்பாக்டை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் நம்ம இண்டஸ்ட்ரியில் எந்திரன் கொடுத்த இம்பாக்டை யாருமே யூஸ் பண்ணிக்கல அதுக்கப்புறமா. ஸோ அப்படியே அந்த இம்பாக்டை யூஸ் பண்ணி நம்மளும் ஒரு 4 படம் பண்ணலான்னு ஒரு சில டேரக்டர்ஸ் இறங்கி பண்ணால் கூட நம்ம ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணலை. நம்ம ஆடியன்ஸே நம்ம படத்தை சப்போர்ட் பண்ணலன்னா அடுத்த ஸ்டேட் ஆடியன்ஸ் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? நம்ம படங்கள்லாம் நம்மளே கொண்டாடலன்னா வெளியில் யாரும் கொண்டாட மாட்டாங்க. இந்த டோலிவுட் கோலிவுட் பற்றிலாம் பயங்கர டீட்டெயில்டாக நம்ம வேற ஒரு வீடியோவில் பேசுவோம். பட் இப்போ புஷ்பா 2 பற்றி பேசலாம். இது ஒரு பக்காவான தெலுங்கு படம். ஒரு சில விஷயங்கள் ஹிந்தி ஆடியன்ஸை கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மாஸ் மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டிலையுமே இந்த படத்துக்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கண்டிப்பாக டே 1லேயே இந்த படத்துக்கு ஒரு பெரிய கலெக்ஷனை நம்ம தமிழ்நாட்டிலேயே எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் இந்த படத்தெல்லாம் பார்க்குறது தப்பு கிடையாது. ஆனால் எப்போவுமே தெலுங்கு படம்னா லாஜிக் இருக்காது. ஸோ அவங்களோட ஃபைட் சீன்ஸ்லாம் வித்தியாசமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டை மாற்றிட்டு நீங்கள் படம் பார்க்குறது மூலிமா அந்த படம் உங்களுக்கு நல்ல படமாக தெரிஞ்சிருது. நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு வெளில வந்துடுறீங்க. அதனால அவங்களும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாற்றாமல் அதிலெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் இதே மாதிரியான படங்களை திரும்ப திரும்ப பண்ணி இங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், படம் நல்லா இருந்தால் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லைனா அப்படியே விட்டுருங்க. இந்த ட்ரோல்லாம் நம்ம பண்ணி கலாய்க்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே இந்த படம் அதிகமான விலைக்கு தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு புஷ்பா 2 தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் பிரேக் ஈவன் பண்ணுறதே கஷ்டம். அது எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்தால் இந்த 2 ஸ்டேட்லையும் பெரிய கலெக்ஷன்ஸை அச்சீவ் பண்ண முடியுமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக புஷ்பா 2க்காக நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.